அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 லக்னத்துக்குமே சூரியன் எங்கிருந்தால் எந்த மாதிரி பலன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 லக்னத்துக்கும் சூரியன் எங்கிருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கடக லக்னத்துக்கு அவர் குடும்பாதிபதி, தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் கண்கள் சார்ந்த விஷயம், முகம் சார்ந்த விஷயம், இதுக்கெல்லாம் அவர் அதிபதி. அவர் எங்கே இருந்தாலும் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கடக லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கிறார், 2ஆம் இடம். குடும்பம்லாம் தேடி வரும், காசுலாம் தேடி வரும். எதுக்குமே இவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. இவங்க அப்பா நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்பார். ஓகேங்களா? எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இவருக்கு அதிகாரம் செய்ய, இவருடைய அதிகாரத்தை இவருடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு நிறைய மனிதர்கள் காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரே 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருப்பார். இதுவும் நல்லது தான். கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன் தான். என்ன கண் சார்ந்த பிரச்சனையும் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளும் உருவாக்கி அது மூலியமாக கொஞ்சம் மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்தி பண்ணி தருவார். மற்றபடி வேற எந்த கெடு விஷயமும் செய்ய மாட்டார் அப்படின்னு. 2ஆம் இடத்துல அவர் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, 3ஆம் இடத்துக்கு கடக லக்னத்துக்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அவரை நண்பராக நினைக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு மோசமான ஒரு பலனை தராது. ஆனால் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் சார்ந்த முன்னேற்றம், இந்த புகழ் இதெல்லாம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ராஜயோகமான ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல நிஸ்பலம் அடைஞ்சிருந்தாலும் நீசமும் அடைகிறாரு. இந்த இடத்துல கொஞ்சம் நெருடலான பலன் தான் தருவார் ஓரளவு. ஏன்னா அவர் நிஸ்பலமும் அடைகிறாரு, நீசமும் அடைகிறாரு அந்த அமைப்புல. சரிங்களா? அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும் நமக்கு. அதே மாதிரி 4ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருந்தால் தான் இங்கே சூரியனுடைய தாக்கம் குறையும். இல்லாட்டி சூரியனுடைய வேலை அதிகமாக இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது, இந்த 5ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகம். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. இவருடைய வருமானம் இவங்க குழந்தைக்காகவே இருக்கும். இவங்களுடைய குலதெய்வம் குழந்தை. அதனை அமைப்பு பார்த்தீங்கன்னா இவர் மனசுல தோணும் அத்தனை சந்தோஷமான விஷயங்களும். இப்போ ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்துல ஜாலி தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒருத்தங்க ஊட்டி போகணும், ஊட்டி போய் சுற்றி பார்த்தா மன சந்தோஷமா அடையணும் அப்படின்னா இவர் தன்னுடைய மன சந்தோஷத்துக்காக இவர் எதையுமே பண்ணுவார். அடிக்கடி சினிமாவுக்கு வரக்கூடிய பழக்கம் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போகும்போது குருவுடைய வீட்டில் இருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல பலன், நல்ல பதவியை தருவார். சரிங்களா? நல்ல பதவி, நல்ல கௌரவம், அந்தஸ்து இதை சார்ந்த ஒரு விஷயம்னா நல்ல ஒரு யோகமான அமைப்பை கொடுத்துருவாரு. ஆனால் மருத்துவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த தன்மையும் கொடுத்துருவார். நோய், எதிரி, கடன், வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்திலையும் ஒரு தன்மையை அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல போய் இங்கே இருக்கிறது ஒரு நல்லது அல்ல. சனியோடைய வீட்டில் கடக லக்னம் 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போச்சுன்னா குடும்பத்தாலும் மனைவியாலும் ஒரு கசப்பான ஒரு அனுபவங்கள் இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நண்பர்களாலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 2வது குழந்தை பிறந்தா அந்த 2வது குழந்தை இவருக்கும் ஒத்துப்போகாத தன்மையோட இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது 8ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்துகளை கண்டிப்பாக தருவார். குடும்பத்தில் பிரிவுகளை ஏற்படுத்துவார். சரிங்களா? கொஞ்ச நாள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை தருவார். வேலைக்காகவோ அல்லது நம்மளே வம்புழுத்துக்கிட்டு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போகும்போது தகப்பனாருக்கும் இவருக்கும், அதாவது இவர் சம்பாதிப்பெல்லாம் இவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கி ஒரு செலவு பண்ணுவார். அப்பாக்காக எதையுமே பண்ணக்கூடிய ஒரு ஆளை இருப்பார் அப்படின்னு அர்த்தம். உண்மையாலுமே கடக லக்னக்காரங்களுக்கு சூரியன் 9ஆம் இடமான மீனத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம், நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல அவர் திக்பலம் பெற்றிருப்பார், உச்சமும் பெற்றிருப்பார். இந்த வீட்டில் அவர் திக்பலம் பெற்றிருப்பது நன்மை, உச்சம் பெற்றிருப்பதும் கூடுதல் நன்மை. நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்து சித்திரை மாதம் பிறந்த நிறைய பேர் தாசில்தார், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மிக உயர்ந்த அரசு பதவிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் வேலை செய்கிறது நம்ம நிறைய ஜாதகங்கள் வாயிலாக பார்த்துருப்போம். அப்போ கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல அவர் இருப்பது நல்லது தான். கடக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார் ரிஷபத்தில். இது இந்த லக்னத்துக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிற முறையில் பார்த்தாலுமே கூட
பெரிய அளவில் இந்த லக்னத்துக்கு பாதகம் அங்கே வேலை செய்யாது. சரிங்களா? லாபத்தை தான் ஓரளவுக்கு முடிஞ்ச வரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு எவ்வளோ யோகமோ அதில் பாதி அளவு யோகமும் அவர் 11ஆம் இடத்துல இருக்கும்போதும் கிடைக்கத்தான் செய்யுது. ஆனால் எந்த காரணத்துக்கு கொண்டும் இங்கே சுக்கிரன் வந்து நீச்சம் அடையக்கூடாது. நீச்சம் அடிச்சுன்னா அந்த அப்பதான் பாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, நம்ம சூரியனை மட்டும் எடுக்கிறோம், சூரியனை மட்டும் பற்றி பேசிட்டு விட்டுறலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12ஆம் இடம் 12ஆம் இடம் ரிஷபத்தில் மிதுனத்தில் இருப்பார். கடக லக்னத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்தில் இருப்பது கூட நல்ல பலன் தான். அந்த அளவு இங்கே ஒரு அதாவது ஒரு நெடிய கொடிய பலன்கள் வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு முறையில் சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். லக்னத்துக்கு அவரே அதிபதியாகி லக்னத்தில் இருப்பது நல்லது. ஏன்னா அவரே லக்னாதிபதி. சரிங்களா? அப்போ லக்னாதிபதியாகி அவர் சிம்மத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆனால் அதே நேரத்தில் கோபம், அகங்காரம், ஆணவம், திமிரு இதில் ஏதாச்சும் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா அவர் சூரியன் இல்லையா, அதனுடைய தன்மையை வந்து இந்த இடத்துல வந்து காட்டிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துறையில் வந்து மிகப்பெரிய புகழ் வளர்ச்சியும் அடைஞ்சிருவாங்க. அதுவும் இந்த வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்ம லக்னத்துக்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகம். சரிங்களா? லக்னாதிபதியை 2ஆம் இடத்துல இருக்கும்போது சாதாரணமாக குடும்பம் அமையாது. குடும்பம் அமைய கொஞ்சம் கஷ்டப்படணும். அதே மாதிரி தொழில் அமைய கஷ்டப்படணும். அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட வாக்கு சொன்னாங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படணும். இது மூணுமே சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இருந்த போதிலும் பொதுவாக பார்க்கும்போது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப நல்ல பலன். 3ஆம் இடத்தில் இருக்கலாம். நீச்சமாக இருந்தாலுமே கூட சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சிம்ம லக்னத்துக்கு ஒரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை தூக்கி கொஞ்சம் மேலே உட்கார வச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் எழுந்து நிஸ்பலம் அடைஞ்சு அவர் இருப்பார். அப்போ நிஸ்பலம் அடைஞ்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மாதிரியான பலன்லாம் நடக்காது. ஏன்னா லக்னாதிபதிக்கு அவர் நண்பரான வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். லக்னத்தை முடிஞ்ச வரை அது காப்பாற்றவே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து குருவுடைய வீட்டில் இருக்கிறார். குருவுடைய வீடு என்ன? தனுசுடைய வீடு. அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம், ஆதாயம் இருக்கும். குழந்தைகளை சார்ந்து இவர் இருப்பார். சரிங்களா? குழந்தைகளை சார்ந்து இருப்பார். 5ஆம் இடமான குலதெய்வம், சரிங்களா, குழந்தைகள், புத்திரர்கள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இவருக்கு ரொம்ப அழகாக வந்து கிடைக்கும். அப்போ சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல அவர் இருப்பது ரொம்ப நன்மை. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு சார்ந்த விஷயத்தை பிரித்து கொடுத்துரும். கடைசி காலம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலமாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது எங்கேயும் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு நமக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசாத தன்மை, அல்லது கொஞ்ச காலம் பிரிஞ்சுட்டு அப்புறமேல சேரக்கூடிய ஒரு தன்மை, நிர்பந்தத்தின் அடிப்படையில் கணவனோ அல்லது மனைவியோ வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை இந்த சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது செய்யதான் செய்யுது அப்படிங்கிறது உண்மை. அதன் பிறகு சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கும்போது ஆயுள் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு பலன்களை தரும். அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இந்த லாட்ரி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். திடீரென்னு நமக்கு சொத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேச்சு வழக்கில் சொன்னால் அனாமத்து சொத்து நமக்கு டக்குன்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லது அல்ல. லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அப்படிங்கிற முறையில் நல்லதுனாலும் ஒரு பாவ கிரகம் 9ஆம் இடத்தில் உச்சம் அடையும் போது தகப்பனாரை கெடுத்து அல்லது தகப்பனாருடைய சொத்துக்களை கெடுத்து ஏதாவது ஒரு வகையில் தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் கெடுத்து அதன் பிறகுதான் நமக்கு யோகத்தை தரும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நல்ல வேலை அமைப்பை தரும். எனக்கு தெரிஞ்சு சிம்ம லக்னம் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிற நிறைய பேர் அரசு துறையில் இருக்கிறாங்க, வாகனத்துறையில் ஓட்டுநராக வேலை செய்கிறாங்க நிறைய பேர். இந்த அமைப்பு ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காசு சார்ந்த விஷயம், ஊரில் கௌரவம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாபம்னா நிறைய வரும். 2 வகையில் லாபம் வரும். சரிங்களா? அதே மாதிரி மூத்த சகோதரர்களோட ஒரு இணக்கமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தரும். மிகப்பெரிய யோகா அமைப்பை இந்த 11ஆம் இடத்தில் இருக்கும்போது கொடுக்கவே செய்யும். சரி, அதன் பிறகு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது தன்னுடைய ரொம்ப பிடிச்ச தன்னுடைய நண்பருடைய வீட்டில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே விரயத்தை வந்து கட்டுப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் சுப விரயமாக்கி நல்ல பலன்களை வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, கன்னி லக்னத்துக்கு சூரியன் வந்து விரையாதிபதி. வெளியூரில் நம்மளை நகர்த்தி அதன் மூலியமாக நமக்கு ஒரு லாபமோ அல்லது ஒரு விரயத்தையோ கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த கன்னி லக்னத்துக்கு அவர் விரையாதிபதி ஆகிறார். லக்னத்தில் இருக்கிறார்.
லக்னத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விரயத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரயமே இவரை தேடி வரும்னு அர்த்தம். இவர் எது தொட்டாலும் விரயத்தில் தான் போய் முடியும். யாருக்கு? கன்னி லக்னத்துக்கு சூரியன் கன்னியில் இருக்கும்போது, அதாவது லக்னத்தில் இருக்கும்போது விரயத்தை இவர் தேடி வரும். விரயம் செய்ய கூசவே மாட்டார். இந்த அமைப்பு நான் பெரும்பாலும் கன்னி லக்னத்துக்காரங்களை பார்த்துருக்கேன். விரயம் வந்து பயங்கரமாக செய்வாங்க. அவங்களுக்கு வருமானம் இருக்குது இல்லை அதெல்லாம் இல்லை, கடன் வாங்கியாவது இங்கே வந்து விரயம் செய்கிறதுக்கு அதிகமாக இவங்க வந்து விருப்பப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு விரையாதிபதி நீசம் அடையும்போது விரயத்தினுடைய தன்மையை வந்து அதிகம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? விரயம் வந்து கட்டுக்குள்ளார இருக்கும். அதே மாதிரி வெளியூரில் போனால் ஒரு தடங்கள், ஒரு தடை, ஒரு சோதனைக்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை கண்டிப்பாக தருவார். 12ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக முதல்ல நிறைய விஷயங்களை விரயம் செய்து அதன் பிறகு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு இந்த கன்னி லக்னத்துக்கு அவர் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கிறார். இது நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கன்னி லக்னத்துக்கு சூரியன் விருச்சிகத்திலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேசத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லது அல்ல. மேசத்தில் இருக்கிற, அதாவது விருச்சிகத்தில் இருந்துட்டா கூட பரவாயில்ல, மேசத்தில் அவர் இருக்கவே கூடாது. விருச்சிக 3ஆம் இடத்துல இருக்கும்போது இளைய சகோதரத்துக்கு நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இளைய சகோதரன் வந்தாலே இவருக்கு வந்து வீட்டில் விரயம் அந்த மாதிரி இருக்கும். இவருக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய இளைய சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய விரயத்தை வந்து பண்ணதுக்கப்புறம் விரயம் பண்ணுவதற்காகவே இளைய சகோதரன் வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், புகழ், முன்னேற்றம் இதனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விரயத்தை கொடுத்தது பிறகுதான் நமக்கு வந்து ஒரு யோகத்தை தருவார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு கன்னி லக்னத்துக்கு ஒரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கும்போது அது 4ஆம் இடங்கிறது தாய், வீடு, மனை, வாகனம், சொத்து, கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இதற்காக ஒரு மிகப்பெரிய விரயத்தை செலவு செஞ்சு, ஏன்னா விரையாதிபதி கன்னி லக்னத்துக்கு வரும். அப்போ இதை சார்ந்த ஒரு விஷயத்து மிகப்பெரிய ஒரு விரையாதிபதி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தாய்க்கு ஒரு மிகப்பெரிய விரயத்தை ஒரு செலவு செய்யணும். கல்விக்காக ஒரு மிகப்பெரிய விரயத்தை செலவு செய்யணும். சொத்து வாங்கும்போது சொத்துக்காக ஒரு மிகப்பெரிய விரயத்தை செலவு பண்ணணும். அங்கே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சொத்துல பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து செலவு செய்யணும். அதே மாதிரி விரையாதிபதி வந்து கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு, விரயத்துக்கு 6ஆம் இடத்துல மறையிறாரு. அப்படிங்கிற போது குழந்தைங்களால் விரயம் வரும், ஆனால் அது சுப விரயமாக இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு விரயம் வரும், சாதாரணமாக செட் ஆகாது. ஒரு மிகப்பெரிய ஒரு விரயம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். இருந்த போதில் இது அவ்வளோ ஒரு கொடிய பலன் கிடையாது. அதே மாதிரி சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகும்போது நோய், எதிரி, கடன், வம்பு வழக்கு ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடத்தோட ஒரே நேரத்தில் 6, 12 தொடர்பு கொள்ளும்போது மருத்துவத்துக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த கன்னி லக்னத்துக்கு ஒரு கொடுத்துருவாரு. அதே மாதிரி வழக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ண வச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடம், கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல போய் சூரியன் அமரும் போது என்ன பலன் நடக்கும்? கன்னி லக்னத்துக்கு ஒரு 7ஆம் இடத்துல விரையாதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. மனைவி வந்ததுக்கப்புறம் நிறைய விரயம் நடக்கும். மனைவி அது வேணும், இது வேணும், சத்யாவுக்கு வாங்க ஏசி வாங்கலாம், சத்யாவுக்கு வாங்க ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி கணவரும் அதே மாதிரி அமைப்பு தான். நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நமக்கு செலவை நோக்கி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு மிகப்பெரிய செலவு செய்யணும். முதல் குழந்தைய விட 2வது குழந்தைக்கு எல்லாமே 2 முறை செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். சரி, கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்லது அல்ல. இங்கே வந்து சின்ன சின்ன விபத்துகளை தரும், மரண பயத்தை தரும், கண்டங்கள், சிறு சிறு கண்டங்களை வந்து தரும், நெருப்பினால் ஒரு பாதிப்பை தரும், உயரமான இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு மிஸ்பிஹேவ் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், இந்த கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது நல்ல பலன் தான். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. இருந்த போதில் அது நல்ல பலன்களை தான் தெரியும் செய்யும். இங்கே காரகோ பாவனாஸ்தி வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலம், அபாரமான பலன், நல்ல பலன்களை தரும். தொழில், கௌரவம், மரியாதை இதெல்லாம் சார்ந்த ஒரு விஷயத்துல, கர்மபுத்திரன் இது சார்ந்த ஒரு விஷயத்துல மிக பெரிய ஒரு ராஜயோகத்தை 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்ச சூரியன் கன்னி லக்னத்துக்கு கண்டிப்பாக தருவார் அப்படின்னு அர்த்தம். 11ஆம் இடம் கடகத்தில் இருக்கும்போது கூட அவ்வளோ ஒரு பெரிய கொடிய ஸ்தானம் கிடையாது. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த விரயத்தை வந்து லாபமாக ஆக்கி ஓரளவு நல்ல பலன்களை இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் தருவார் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே இருப்பது விரயத்தை கட்டுக்குள்ளார வைக்கும். சரிங்களா? லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப இங்கே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரயம் வந்து கட்டுக்குள்ளார இருக்குன்னு சொல்லி இந்த கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 லக்னத்துக்குமே சூரியன் வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால்
என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 3 லக்னங்களுக்கும் எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.